ஆதித்யா டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ் அப்படின்னாலே ரொம்ப ஒரு டெக்கரேட்டிவான ஃபங்க்ஷனுங்க இல்லை? இப்போ எங்கள் ஆஃபீஸில் கூட பார்த்தீங்கன்னா சுற்றி பலூன்ஸில் டெக்கரேஷன் பண்ணி ரொம்ப சூப்பராக அப்படியே ஆஃபீஸே கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே பலூனாக தொங்க விட்டுருப்பாங்க. நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா வீட்டுக்கு போகும்போது ஆளுக்கு ரெண்டு பலூனாக கழட்டிட்டு போயிடுவோம். எங்கள் பிள்ளைகளுக்கு ஆளுக்கு ரெண்டு பலூனாக கழட்டி நாளைக்கு வந்து பார்த்தா வெறும் நூல் மட்டும்தான் அங்கே தொங்கிட்டு இருக்கோம். அதே போல் கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப சூப்பராக டெக்கரேட் பண்ணி கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருப்பாங்க. இப்போ எங்கள் ஆஃபீஸ் பொண்ணுங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயோட போய் செல்ஃபி எடுத்ததுக்காக வருவாங்க. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயோட டெக்கரேஷனை விட இந்த பொண்ணுங்களோட டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஜாஸ்தியாக இருக்கும். சார் செல்ஃபி எடுக்கிறேன்னு ட்ரீயவே பட்டு போக வச்சுருவாங்க சார். பிளாஸ்டிக் ட்ரீயை பட்டு போக வச்ச பெருமை நம்ம பொண்ணுங்களுக்கு மட்டும்தாங்க இருக்கும். அம்புட்டு செல்ஃபி. ஏன்னா கிறிஸ்மஸ் அவ்வளோ கலர்ஃபுல்லான ஃபங்க்ஷன் இல்லை? அதே போலங்க நான் 10வது படிச்சுட்டு இருக்கிறப்ப எங்கள் கிளாஸில் மேரி அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு. 2 பேர் அந்த பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் பேர் சிவா, இன்னொருத்தர் சரவணன். 2 பேரும் நம்ம ஃப்ரெண்டு. 2 பேரும் அந்த பொண்ணுக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் என்ன பண்ணா, கிறிஸ்மஸ் வந்துச்சா உடனே ஒரு கேக் வாங்கி வச்சிருந்தான். அந்த மேரிக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கேக் வாங்கி வச்சிருந்தான். ஆனால் அதை எங்ககிட்ட சொல்லலை. ஏன்னா எங்ககிட்ட சொன்னால் நாங்கள் எடுத்து தின்னுப்படுவோம்ல, அதனால் எடுத்து வச்சிருந்தேன். எங்ககிட்ட சொல்லலை. ஆனால் எங்கிட்ட வந்து சொன்னால், டேய் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ராத்திரி வானத்தை பார்த்தோன்னா கிறிஸ்மஸ் தாத்தா வந்து கிஃப்ட் கொடுப்பாராண்டா. ஆமாண்டா. நாங்கள் உண்மையிலே நம்பிட்டோம். நைட்டு பூரா உட்காந்து மொட்டை மாடியில் உட்காந்து வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கோம். கிறிஸ்மஸ் தாத்தா வருவாருன்னு தூங்கியாச்சு. மறுநாள் காலையில் எந்திரிச்சு கேட்குறா இவன்ட்ட, இந்த சிவான்றவன்ட்ட, டே கிறிஸ்மஸ் தாத்தா வந்தாராடா? வந்தாரே. என்னடா கொடுத்தாரு? எனக்கு கேக்கு கொடுத்தாரே. எந்த கேக்கு? அந்த கேக்கு கொடுத்தாரே. நான் இவன்ட்ட கேட்டேன், சரவணன்ட்ட, டே உனக்கு என்னடா கொடுத்தாரு? எனக்கு நம்ம மேரி வீட்டு அட்ரஸ் கொடுத்தாரா. ஓ நீ என்ன பண்ண? இவனுக்கு கொடுத்தாருல கேக்கு, அந்த கேக்கை கொண்டு போய் மேரிட்ட கொடுத்துட்டேன்டா. மேரி என்ன சொல்லுச்சு? மெரி கிறிஸ்மஸ் சொல்லுச்சுடா. சார் மெரி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் ஆக்கியிருக்காங்க. சரி அப்புறம் என்ன பண்ணீங்க? எல்லாருமா சேர்ந்து ஜிங்கிள் பெல்னு டான்ஸ் ஆடினோமே. இவன் வீட்டு கேக் எடுத்துட்டு போய் நம்மால் கொடுத்து ஜிங்கிள் பெல் டான்ஸ் ஆடிட்டு வந்திருக்கான். இது முடிஞ்சு 15 வருஷம் கழிச்சு இப்போ நான் ஊருக்கு போறேங்க. இந்த சரவணன்றவன் அந்த மேரின்ற பொண்ணைய காதலிச்சு கல்யாணம் பண்ணி இன்னைக்கு 2 பிள்ளைகளோட கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஜிங்கிள் பெல் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். நம்மால பாக்குறேன் இன்னும் வானத்தை பார்த்துட்டு கிறிஸ்மஸ் தாத்தா கேக்கு கொண்டு வராருன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட் அப்படின்றது ரொம்ப சிறப்பான விஷயம் இல்லை? அதுவும் காதலிக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்கறதுனா அது இன்னும் சிறப்பான விஷயமா இருக்கும். அன்னைக்கு நம்பர் கேட்டிருக்கு, ஏங்க கிறிஸ்மஸ்க்கு என்ன டார்லிங் நீ எனக்கு கிஃப்ட் கொடுப்ப? உனக்காக தான் நான் இந்த ரிங் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு காமிச்சிருக்கேன். ஆக்சுவலி நான் உன்ட்ட ஸ்கூட்டர் தானே கேட்டேன். ஸ்கூட்டர்லாம் கவரிங்ல கிடைக்காதுமா. அப்போ பிறரது குறையை காணாதீர்கள், பிறரை மன்னியுங்கள், பிறர் திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுங்கள், எல்லோரிடமும் அன்பாயிருங்கள், நல்லவர்களாக இருங்கள். இதுதான் இயேசு பெருமாள் நமக்கு சொன்னப்பட்ட செய்தி. அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல் வாழ்த்துக்களை கூறி மீண்டும் இந்த நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுரை ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.